ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் வெற்றி கருக்கண்ட்லேருந்து கல்யாண்குமார் பேசுகிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அண்ணா யூனிவர்சிட்டி அஃபிலியேட்டட் இன்ஜினியரிங் காலேஜஸ் மொத்தம் 440க்கும் அதிகமான கல்லூரிகள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அது உங்களுக்கு தெரியும் சரியா? அதில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்புகள் படிப்பதற்கான முதல் 39 கல்லூரிகள், அதாவது டாப் 39 காலேஜஸ் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் சென்ட்ரிக் கோர்சஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா? இந்த காலேஜஸை நம்ம எப்படி லிஸ்ட்டுக்கு கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா, கடந்த வருடம் இந்த கோர்சஸில் இந்த கல்லூரிகளில் சேர்ந்திருப்பாங்க இல்லையா மாணவர்கள், அவர்களுடைய கட் ஆஃப் மதிப்பெண் அடிப்படையில் தான் இந்த லிஸ்ட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதை நீங்கள் வந்து தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் இருக்குது பார்த்தீங்களா, டிஎன்ஏ அஃபீஷியல் வெப்சைட்லேயும் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் சரியா? ஓகே, ஸோ நேரடியாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டூடெண்ட்ஸ் சின்ன ரெக்வஸ்ட், நம்ம சேனலுக்கு இப்போ தான் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நேரடியாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு, ஸோ இந்த 39 கல்லூரிகளில் முதல் இடத்துல இருப்பது பார்த்தீங்க அப்படின்னா ஆப்வியஸாக அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்ஸில் சிஇஜி கேம்பஸ், அதாவது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி, இதுதான் வந்து முதல் இடத்துல இருக்குது. இதோடைய கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1 ரைட்டா? இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், அதாவது இசியில் நார்மல் எய்டட் கோர்ஸஸும் இருக்குது, செல்ஃப் சப்போர்ட் கோர்ஸஸும் இருக்குது சரிங்களா? அடுத்தது இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய கல்லூரி, அதோடைய கவுன்சிலிங் கோட் நம்பர் 4. அண்ணா யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐடி, மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது குரோம்பேட் சென்னையில் இருக்குது சரிங்களா? இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா இசியில் நார்மல் இசியும் இருக்குது, அதே ஏதாவது ஏடியனும் இருக்குது, அட் த சேம் செல்ஃப் சப்போர்ட்டும் இருக்குது சரிங்களா? அடுத்து மூன்றாவது இடத்துல 1315 கவுன்சிலிங் கோட் 1315 ஸ்ரீ சிவசுப்ரமணிய நாடார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது வந்து சென்னையில் இருக்குது சரிங்களா? சென்னையில் இருக்குன்னு சொன்னால் கூட செங்கல்பட்டு மாவட்டத்தில் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இந்த கோர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து நான்காவது இடத்துல 2006 கவுன்சிலிங் கோட் பிஹெச்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் எய்டடும் இருக்குது, அட் த சேம் செல்ஃப் சப்போர்ட் இருக்குது சரிங்களா? அடுத்தது ஐந்தாவது இடத்துல 5008 தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் எய்டடும் இருக்குது, அட் த சேம் செல்ஃப் சப்போர்ட் இருக்குது சரிங்களா? அடுத்து ஆறாவது இடத்துல 2007 கவுன்சிலிங் கோட் கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இது கோயம்புத்தூரில் இருக்குது. இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எய்டட்லேயும் இருக்குது, அட் த சேம் செல்ஃப் சப்போர்ட்லேயும் இருக்குது சரிங்களா? அடுத்து ஏழாவது இடத்துல இருக்கக்கூடியது கவுன்சிலிங் கோட் 2377 பிஹெச்சி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் அப்ளைட் ரிசர்ச், பிஹெச்சி காலேஜுடைய இன்னொரு கேம்பஸ், சுருக்கம் பிஹெச்சி ஐடெக்னு சொல்லுவோம். இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது சரிங்களா? அடுத்து எட்டாவது இடத்துல 2005 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது சரிங்களா? அடுத்து 9வது இடத்துல 2712 குமரகுரு காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட், இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அடுத்து 10வது இடத்துல 1399 சென்னை இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அதே இசியில் வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜின்னு சொல்லி 3 கோர்சஸ் இருக்குது சரிங்களா? இது மூணுமே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டட் தான். அடுத்து 11வது இடத்துல 2718 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி, SKC18 சொல்லுவோம், ஸ்ரீ கிருஷ்ணாவோட ஃபஸ்ட்டு கேம்பஸ், இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அடுத்து 12வது இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2739 ஸ்ரீ ஈஸ்வர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வந்து இருக்குது. அடுத்து 13வது இடத்துல 1113 RMK இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்கில் VLSI அண்ட் டெக்னாலஜி இருக்குது. அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷனில் அட்வான்ஸ்டு கம்யூனிகேஷன் டெக்னாலஜி இருக்குது சரிங்களா? அடுத்து 14வது இடத்துல 1219 ஸ்ரீ வெங்கடேஸ்வரா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்ரீபெரும்புதூர், இது சென்னை காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்குது. அடுத்து 15வது இடத்துல ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, அதாவது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்து 16வது இடத்துல 2615 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் சேலம் டிஸ்ட்ரிக்ட், இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அடுத்து 17வது இடத்துல 2711 கொங்கு இன்ஜினியரிங் காலேஜ் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அடுத்து 18வது இடத்துல 2702 பன்னாரிமன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி ஈரோடு டிஸ்ட்ரிக்ட், இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அடுத்து 19வது இடத்துல 1419 ஸ்ரீ சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, இங்கே எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அடுத்து 20வது இடத்துல 1216 சவிதா இன்ஜினியரிங் காலேஜ் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் சென்னைன்னு வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இருக்குது. அடுத்து 21வது இடத்துல 2722 ஸ்ரீ கிருஷ்ணா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இது SKC18 சொல்லுவோம், ஸ்ரீ கிருஷ்ணாவுடைய செகண்ட் கேம்பஸ், இங்கே இசி கோர்ஸ் இருக்குது. அடுத்து 22வது இடத்துல 1317 சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் OMR ரோட் சென்னை, இங்கே இசி கோர்ஸ் இருக்குது.
அடுத்து 23,000 2710 கற்பகம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூர், இங்கே இசிஇ கோர்ஸ் இருக்குது. அடுத்து 24,000 4960 மெப்கோஸ்லாந்து இன்ஜினியரிங் காலேஜ் விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் சிவகாசியில் இருக்குது, இங்கே இசிஇ கோர்ஸ் இருக்குது. அடுத்து 25,000 1112 ஆர்எம்டி இன்ஜினியரிங் காலேஜ் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட், இங்கே இசிஇ இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இசிஇ மட்டும்தான் இருக்குது. அடுத்து 26,000 2719 ஸ்ரீ ராமகிருஷ்ணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இது கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இங்கே இசிஇ இருக்குது. அடுத்து 27,000 5901 அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி காரைக்குடி மாவட்டம், சரிங்களா, சரி காரைக்குடி ஊரில் இருக்குது, சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட், இங்கே இசிஇ கோர்ஸ் இருக்குது. அடுத்து 28,000 1304 ஈஸ்வரி இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை ராமபுரத்தில் இருக்குது, இங்கேயும் இசிஇ இருக்குது. அடுத்து 29,000 1324 ஸ்ரீ சாய்ராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி சென்னை, இங்கேயும் இசிஇ கோர்ஸ் இருக்குது. அடுத்தது 30,000 1128 ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜ், இது கும்மிடிப்பூண்டி திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது, இங்கே இசிஇ இருக்குது, சரிங்களா. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 31,000 1450 லயோலா ஏக்கம் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி லயோலா கேம்பஸ் நுங்கம்பாக்கம் சென்னை, இங்கே இசிஇ இருக்குது. அடுத்து 32,000 4962 நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் கோவில்பட்டி தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட், இங்கே இசிஇ கோர்ஸ் இருக்குது. அடுத்து 33,000 1210 பனிமலர் இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, இங்கே இசிஇ இருக்குது. அதே மாதிரி 34,000 2618 சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி சேலம் டிஸ்ட்ரிக்ட், இங்கேயும் இசிஇ இருக்குது. அடுத்து 35,000 4974 கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி, இங்கே இசிஇ இருக்குது. அடுத்து 36,000 1422 ஸ்ரீ வள்ளியம்மை இன்ஜினியரிங் காலேஜ் சென்னை, இங்கே இசிஇ கோர்ஸ் இருக்குது. அடுத்து 37,000 2764 கேபிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர், இங்கே இசிஇ இருக்குது. அடுத்து 38,000 5986 வேலம்மாள் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரை டிஸ்ட்ரிக்ட், இங்கேயும் இசிஇ இருக்குது. அடுத்து 39,000 மீனாட்சி சுந்தரம் இன்ஜினியரிங் காலேஜ், இதோடைய கவுன்சிலிங் கோட் 1309, இது சென்னையில் இருக்குது, இசிஇ, சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 39 காலேஜ் வந்து லிஸ்ட்டை பார்த்தாச்சு. இதில் எந்த கல்லூரி நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் தயவுசெய்து அந்த கல்லூரியை போய் நேரில் போய் பாருங்கள். ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மட்டும் இல்லை, அந்த கல்லூரியை முழுமையாக சுற்றி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த கல்லூரியோட பிளேஸ்மெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் எல்லாமே உங்களுக்கு ஓகேனா அதுக்கப்புறம் இந்த கல்லூரியில் சேரலாமா வேணாமன்றதை முடிவு பண்ணுங்கள், சரியா. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ண கிளிக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.